நாளைய எதிர்காலம் இளைஞர்களுக்கு, பெண்களுக்கு, இந்த சமுதாயத்திற்கு சிறப்பானதா இருக்கணும். அதுக்காக ஒரு மனுஷன் தன்னோட பீக்ல இருக்காரு. எல்லாரும் என்ன பீக்ல இருந்து வந்துட்டா பெரிய சாதனையா இதெல்லாம். நீ பீக்ல இருந்துட்டு வாயேன், அப்ப சொல்லேன். இப்ப எனக்கு ஒரு நாளைக்கு இவ்வளோ சம்பளம் குடுக்குறாங்க. அத விட்டுட்டு நான் ஒரு நாளைக்கு 1,00,000 சம்பளம் வாங்கிட்டு, அத விட்டுட்டு நான் டெய்லி ரூ. 1000 குடுக்குறாங்க. அது சம்பளம் இல்லாம அங்க வந்து சர்வீஸ் பண்ண கூப்பிடுறாங்க. அப்படின்னா நான் போவேனா? சந்தேகம் தான். யாருமே அத டிசைட் பண்ண மாட்டோம். அப்படிங்கும்போது ஏன் அந்த சர்வீஸ் ஓரியன்டட் ஒர்க்க வந்து எதற்காக ஒரு பீக்ல இருக்க மனுஷன் எடுக்கணும்? நமக்கு 30 வருஷம் இந்த மக்கள் குடுத்த இந்த முகத்த, இனிமேல் அடுத்த பீரியட் அடுத்து என்னோட உயிர் இருக்க வரைக்கும் இந்த மக்களுக்காக நான் குடுக்கணும். அவர் ரொம்ப ஆடியோ லான்ச்ல ரொம்ப அழகா சொன்னாரு. ஆ எனக்கு அத மறக்கவே முடியல அவர் பேசினத. ஏன்னா அதாவது நன்றின்னு சொல்லி விட்டுட்டு போறவர் கிடையாது. நன்றி கடன தீர்த்துட்டு போறவருன்னு சொன்னாரு.